சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என அன்பானவர்களே, பல முறை பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்மையும் தாங்காமல் அழக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு புலம்பலின் தவிப்பு தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவை பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அவருடைய நாவிலிருந்து உதித்த ஒரு வார்த்தை தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மாம்சத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய பலவீனத்தை தாங்க முடிவதில்லை, நமக்கு உண்டான வேதனைகளை தாங்க முடியவில்லை. பல முறை நாம் துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நமக்குள்ளாக காணப்பட வேண்டியது மிகப்பெரிய ஒரு வைராக்கியம், விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை. நிச்சயமா என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அதே அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எத்தனை அற்புதமான ஒரு வாக்கியம் என்று பாருங்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பித்தார்கள். நிச்சயமாகவே நம்முடைய உபத்திரவம், பாடுகள், புலம்பல் இருந்து நாம் நிச்சயமாய் தப்பிக்க என் தேவன் அதற்குண்டான வாசல்களை திறப்பார். கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். நிச்சயமாய் ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தருக்குள் விசுவாசமாய் இருங்கள். அந்த தேவன் ஒருபோதும் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். God bless you.